புதிய மாதத்திலே புதிய கிருபைக்காக அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட உறவாட நினைப்பது சங்கீதம் 81. சங்கீதம் 81. நான் வாலிப பையனா இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு வசனங்கள்ல ஒரு வசனம் சங்கீதம் 81:10. இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். 81 சங்கீதம் 10வது வசனத்தை நான் அடிக்கடி தியானம் பண்ணுவேன். உன் வாயை விரிவாய்த்தர அதை நிரப்புவேன். ஒரு அருமையான வசனம். உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்துடன் இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். வாயை விரிவா திறப்போம். ஆண்டவர் அதை நிரப்புவாராம். எதுக்கெல்லாம் திறக்கணும்? சாதாரணமாக நம்ம வாய எதுக்கு திறப்போம்? நிறைய நேரத்துல பதிலே இல்லையே. சலமோன், நான் கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. வாயை எதுக்கு அதிகமா திறப்போம்னு கேக்குறேன். இந்த கேள்வி சாப்பிடுறதுக்கு தான். ஆனா இந்த சாப்டர் ஒரு பியூட்டிஃபுல் சாப்டர் பார்த்துட்டு எதுக்காக வாய் திறக்கணும்னு பதில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. இதை நம்ம 3 பிரிவாக பிரிக்கணும். முதல் 5 வசனங்கள், 6ல இருந்து மறுபடியும் 10 வசனங்கள், 11ல இருந்து 16 வசனங்கள். 3ஆக நீங்க பிரிச்சீங்கன்னா இதனுடைய இந்த சங்கீதத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். இந்த சங்கீதம் தாவீது எழுதியிருக்கலாம். எழுதி மியூசிஷியன் கொடுத்து பாட வைத்திருக்காங்க, பாடியிருக்காங்க. பாட்டாக பாடுகிற சங்கீதங்களிலே இதுவும் ஒன்று. என்ன பியூட்டி இதுல இருக்கு? எப்படி நம்ம ஆராதிக்கணும், எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், எப்படி நாம் தேவனுக்கு உகந்ததாக வாழ வேண்டும். ஆராதித்தல், கேட்டல், வாழ்தல். ஒரு மனிதன் தேவனுடைய மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய இருதயத்தை அறிகிற அறிவை உடையவனாக இருப்பான். நாளுக்கு நாள் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பெருகிக் கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, பெருகிக் கொண்டே இருக்கும். அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகு. கடந்த நாட்களிலே அதிகமாக நான் தியானம் பண்ணினது காலேப்பினுடைய வாழ்க்கை. காலேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில யோசுவா 14ஆம் அதிகாரம், அதுல நீங்க சில வசனங்களை தியானம் பண்ணும் பொழுது அங்க யோசுவா ஒவ்வொருவருக்கும் நிலத்தை பங்கிட்டு கொடுக்கின்றார். 12 கோத்திரத்தாருக்கு, யோர்தான் பின்னோ முன்னோ உள்ள கோத்திரத்தாருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ பகிர்ந்து கொடுக்கும்போது இவர் காலேப் கேட்கிறார். மற்ற யாருமே கேட்கல, யாருமே வாயை திறக்கல. என்ன யோசுவா கொடுத்தாலும் சந்தோஷம் வாங்கிட்டு போயிட்டாங்க. காலேப் என்ன பண்றாரு, சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, ஏய் யோசுவா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுப்பா. மோசே நம்ம 2 பேரும் நம்பிதான் கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு அனுப்பினாரு.
நம்ம தான் நல்ல நியூஸ் கொண்டு வந்து மோசையை திருப்திப்படுத்தணும், கர்த்தரை திருப்திப்படுத்தணும். நம்ம தான் உயிரோடு இங்க வந்து கானானுக்குள் நுழைஞ்சிருக்கோம். மோசே ஐயா கூட வரல. ஆகையினால எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும்னு கேட்கிறாரு. காலையில் வாயை திறக்க யோசுவா கேட்கிறாரு, என்ன உதவி பண்ணணும்? எனக்கு அந்த மலை தேசத்தை கூட, கொடைக்கானல் மாதிரி ஊட்டி மாதிரி இருந்திருக்கும் ஒரு இடம், அது எனக்கு கூட. யோசுவா கண்டிப்பாக சிரிச்சிருப்பாரு. ஏன்பா காலைப்பு, உனக்கு 85 வயசு ஆச்சு, உனக்கு அருமையான இடத்தை நான் கொடுக்குறேன், தண்ணீர் பாய்ச்சலான இடம், வயல், அதை கேட்காம மலை ஹில் சைட்ல போய் கேட்டுக்கிட்டு இருக்கியப்பா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏறது கஷ்டம், இறங்குறது கஷ்டம். எதிரிகள் வந்தாச்சுன்னா அவங்கள முறியடிக்கிறது கஷ்டம். அது வேற அடுத்தவங்க லேண்ட கொடுக்குறேன்னா உனக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு காலைப்பு. யோசுவா காலைப்பு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்றினேன், எனக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கின்றார். அன்னைக்கு நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்குது யோசுவா. அப்ப நான் ஊழியத்துக்கு வரும்போது 40 வயசு, 45 வயசுன்னு வச்சுக்கோங்களா. இன்னைக்கு எனக்கு 85 வயசு. இருக்கிற 40 வருஷத்துக்கு மேலாக நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். 85 வயசு எனக்கு இன்னைக்கு 85. இந்த 85 வயசுல எனக்கு வந்து பலன் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க இது கேட்டவங்க எல்லாம். ஒரு வயசான தாத்தா, 85 வயசு தாத்தா, நான் ஊழியத்துக்கு கிளம்பும்போது எனக்கு இருந்த பலன் எனக்கு இருக்குது அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க. உடனே யோசுவா சொல்றாரு, உனக்கு எதுக்குப்பா காடு, நல்ல செட்டில் ஆக வேண்டிய வயசுல நீ போய் எதுக்கு இந்த காட்டை திருத்தி அங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுற? அப்புறம் அருமையான பலன், அருமையான பதில், நான் கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றினேன், எனக்கு அதே பலன் இருக்கிறது, அதே பலன் இருக்கிறது. ஒரு நல்ல ஊழியக்காரன் இதைத்தான் சொல்வான் பிரியமானவர்களே. எனக்கு அதே பலன், ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில ஆண்டவரே என்னோட என்ன பேச போறேன் இந்த மாசத்துல அப்படின் போது, உனக்கு பலன் கொடுப்பேன்ப்பா, பலத்தின் மேல் பலன் அடைவாய். நீ ஒரு வாக்குத்தத்த வசனம், அருமையான வாக்குத்தத்த வசனம். அதே பேஜ்ல தமிழ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதே பேஜ்ல பாருங்க, ஒரு அருமையான வசனம். யாராவது எடுத்தன படிங்க பார்க்கலாம். 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, பலத்தின் மேல் பலன் அடைந்து. உங்க கையில பெண் வச்சிருந்துச்சுன்னா நோட் பண்ணிடுங்க. சீயோன் தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். மாணவர்களே, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பலத்தின் மேல் பலன் அடைதல். நீங்க சொல்லுவீங்க, காலைப்பு ஏன் சார் அப்படி சொன்னாரு? 85 வயசுல அதே பலன் சொன்னாரு, எப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னா, பதில் என்னன்னா சிம்பிள், வெரி 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 சிம்பிள். என்னுடைய சொந்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கோரமங்கல ஸ்லம்ல போய் நானும் என் மனைவியும் ஊழியத்தை, சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது எனக்கு வயசு 35, 35. இன்னைக்கு எனக்கு 70. இந்த 35 வருஷத்துல எனக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு பலத்தின் மேல் பலனிதனாக காணப்படுறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில.
ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சேன். தேவன் அந்த ஆரம்பிக்க அவருடைய கிருபை கிருபை கிருபை. அந்த ஸ்லம்ல போய் எவ்ரி வெட்னஸ்டே நாங்க படுத்து தூங்குவோம். அப்படிதான் மார்க் பண்ணோம். எவ்ரி வெட்னஸ்டே மக்களோடு மக்களா இணைந்தோம். இன்னைக்கும் எனக்கு தூக்கி சுமக்கிற ஒரு கூட்டத்தை நான் பாக்குறேன். எனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை பாக்குறேன். எனக்காக உழைக்கிற ஒரு கூட்டத்தை பாக்குறேன். ஒரு காலத்துல நான் முன்னாடி நின்னேன், என் பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் பின்னாடி நிக்கிறேன். அப்படிதான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். முன்னாடி நிக்கணும்னு ஆசைப்படல. அருமையான ஒரு பாட்டை நீங்க கேட்டீங்க இன்னைக்கு. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. அவங்கள எனக்கு ரொம்ப, இந்த பாட்டு எழுதுறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க மெசேஜை நான் மணிக்கணக்கில் கேட்பேன். நானே மனைவியா எங்களுக்கு பர்சனலா அட்வைஸ் கொடுக்குறவங்க. மணிக்கு அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நான் அடிக்கடி அவங்களோட தனியா உட்காந்து பேசுவேன். அவங்கள்ட்ட ஒரு நாள் போன்ல ஒரு காரியத்தை கேட்டேன். நான் ரேடியோ ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறேன். அப்போ அந்த காலத்துல ரேடியோ ப்ரோக்ராம் பிள்ளைங்களை வச்சு ஆரம்பிச்சோம். நான் சொல்றது ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீபாவில் ரேடியோ ப்ரோக்ராம் 10 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல பாட்டு ஒன்று சொல்லுங்களேன். நீங்க பாடின பாட்டுல ஒரு பாட்டை நான் வந்து இந்த ரேடியோ ப்ரோக்ராம்ல முதல் பாடணும் அப்படின்னு மாட்டேன் போன் மூலியமா கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துன்பம் இன்பமாய் மாறும். இந்த பாட்டை அவங்க சொன்னாங்க. அதனால அவ்வளவு ஆவிக்குரிய முதிர்ச்சிய ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை அவங்க பாடல்களாக எழுதியிருக்கிறாங்க. என்னை மறவா இயேசுநாதா, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், வெற்றிப்பான நன்மைகளை, இப்படி எல்லாம் நிறைய பாடல்களுக்காகவே அந்த சர்ச்சுக்கு நான் போவேன். இன்னைக்கு அவங்க பாட்டு நான் நிறைய கேட்பேன். அதுல ஒரு பாட்டு தான் இன்னைக்கு நம்ம கேட்ட பாட்டு. எத்தனை பேர் இந்த பாட்டை உணர்ந்தீங்களோ எனக்கு தெரியாது. அதுல ஒரு கவி வருது, இயேசு கிறிஸ்து வர என் ஆயில் இருக்கு வர நான் சேவையிலே இருப்பேன், சேவையிலே மறிப்பேன். அருமையான அந்த அம்மா பண்ணாங்க. கரெக்ட். அப்படிதான் அவங்க சாகும்போது ஏற்கனவே 86-87 வயசு. சாகும்போது சேவையில தான் மறைச்சாங்க. ஆசைப்பட்டாங்க அந்த அம்மா. ஆண்டவர் செஞ்சார், பலன் கொடுத்தாரு. அந்த அம்மா வாழ்க்கையில ஒருத்தரா அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. சிபிஎம்ல இருந்து அந்த அம்மா துரத்தி விட்டுட்டாங்க. ஊழிய சிபிஎம்ல ஜாயின் பண்ணாங்க, அங்க துரத்தி விட்டாங்க. ஸ்ரீலங்காவில வந்து கீழங்க வந்து பெங்களூர் சென்னைக்கு வந்து அவங்க ஒருத்தரா ஸ்டார்ட் பண்ண ஊழியம் தான் கடைசியில பல சபைகளை உருவாக்குவதற்கு தேவைப்படுது. சாதாரண ஒரு பெண்மணி. நிறைய பாடல் உலகம் முழுவதும் அவங்க பாடுறாங்க. நீங்க பாடுறாங்க. சாவிடான பாட்டு. அதுதான் அழைத்தீரே இயேசுவே அன்போடு, பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்து செய்திடுவேன். என்ன அருமையான கவி பாருங்க. பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்து செய்திடுவே. என்ன அருமையான பாதம் பணிந்து. இப்ப நான் மெசேஜை வந்து நான் வந்து முழங்கால் நின்று தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். I love it. முழங்கால் நிக்கிறத நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா பைபிள்ல நிறைய பேர் ஆண்டோடைய பாதத்துல இருந்து விழுந்தாங்க. இது எத்தனை பேருக்கு இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியாது எனக்கு. ஆனா நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டோட பாதத்துல விழணும், பாதத்துல விழணும், பாதம் அணிந்து செய்திடுவேன். இங்க பாருங்க, சங்கீதக்காரன் 84 சங்கீதத்துல பலத்தின் மேல் பலன் அடைவேன். நான் சொன்னேன், ஒரு காலத்துல நான் முன்னாடி நின்று ஊழியங்க, இப்ப பின்னாடி நின்று வச்சுறேன். அதே ஊழியத்தை நான் ஒரு தாள் செஞ்ச ஊழியத்தை 1000 பேர் சேர்ந்து செய்யறாங்க.
என்ன சார் 1000 பேர் சொல்றீங்க? கல்வர் சேர்ப்பில் 1000 பேர் இருக்காங்களா? 1000 இல்ல, 10,000 பேர் கூட இருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசிகள், என் பிள்ளைங்க, என் ஊழியக்காரங்க, என் குடும்பம், இவங்க எல்லாம் எனக்காக ஜெபம் பண்றாங்க. ஒரு காலத்துல நான் ஒரு ஆள் தான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு என்னை தாங்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க. தூக்கி சமக்குறாங்க. என்னைய ஜெபிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா என்னை தூக்கி சமக்குறாங்க. பிரியமானவர்களே, இது என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் பெருமைக்காக சொல்லல, வெறும் தாழ்மையோடு கூட சொல்றேன். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் மற்றவங்க வாழ்க்கையில மூடி அப்படி பண்ணாரு, ஜார்ஜ் முல்லர் அப்படி பண்ணாரு சொல்றது ஈஸி. ஆனா நான் அனுபவிக்கிறேன், இன்னைக்கு அனுபவிக்கிறேன். இந்த நேரத்து ஒரு அருமையான தம்பி ஆண்டுட்டு போனோம், 37 வயசு. அந்த தம்பிய போன திங்கட்கிழமை, அதாவது இந்த திங்கட்கிழமை ஆண்டுட்டு போனா, அதுக்கு முந்தின திங்கட்கிழமை அவன் கூட உட்கார்ந்து நானே என் மகன் ஹென்றி விக்டோரியா பல மணி நேரங்கள் பேசினேன். அவன் கடைசியா சொன்ன வார்த்தை, தம்பி எனக்கு தெரியும் அவன் ஆண்டுட்டு போறான்னு, எனக்கு ஜெபம் பண்ணிக்கப்பா. பரிசுத்தமா இருந்தான். 3 மாசம் பயங்கர வழியில இருந்தான், வேதனையில. நான் வளர்த்த பிள்ளை, ஆண்டுட்டு போறான்னு தெரியும், போறான்னு தெரியும், அதனாலதான் நான் போயிருந்தேன். எனக்கு ஜெபம் பண்ணிக்கிறாஜா அப்படின்னு. சரி அங்கிள் அப்படின்னா போயிட்டான். அதனுடைய 5 நாளுக்கு முன்னாடி, அதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி, அதாவது இங்க இப்போ இன்னையில இருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அடுத்த தம்பி, அதே திங்கட்கிழமை, அதுக்கு முந்தின திங்கட்கிழமை இன்னொரு தம்பி ஆண்டுகிட்ட போனோம், 51 வயசு. திருநெல்வேலியில இருந்து அவனை ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு வந்து என் கையில பொறுப்பா கொடுத்தாங்க. உடம்பெல்லாம் புண்ணு, படுக்க HIV வியாதி. முஸ்லீம் ஒரு தலைவர், முஸ்லீம் தலைவர் பேசி அந்த பையனை என்கிட்ட அனுப்புறாரு. நான் பார்த்து நான் மனைவி என்று எல்லாரும் போய் ஜெபம் பண்ணி அந்த பையன்கிட்ட ஆண்டுகிட்ட சொல்லி அவன் ஒரு 5 நாள்ல ஆண்டுகிட்ட போனான். அவன் பாடி கூட வேண்டான்ட்டாங்க யாருமே. நாங்களே கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணோம். பாஸ்டர் மயிலப்பா முன்னாடி அவங்கதான் அடக்கம் பண்ணது, ஹெல்ப் பண்ணார் அடக்கம் பண்றதுக்கு. பிரிமில்ல இது உண்மை. இந்த முஸ்லீம் ஆட்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அப்போ நான் என்ன பண்ணேன், வேடிக்கை பாருங்க. அப்போ வீடியோ கால்ல அந்த முஸ்லீம் அனுப்புனாங்க, அவங்க குடும்பம், அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சி, இப்படி எல்லாரும். ஏன்னா அவர் 2 தடவை கல்யாணம் பண்ணி 2 தடவை ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, 2 பிள்ளைங்களோட போயிட்டாங்க. அதனால ஒரு தனிமையாக உதப்பட்டவர். அதனால அவங்க அம்மா எல்லாரும் வீடியோ காலில் அவருடைய பாடியை பறிக்கிறத பார்க்கறாங்க. பார்த்த உடனே ஒரு அம்மா சொல்லிச்சு, சார் நீங்க அடக்க மாட்டீங்களா? இந்த தம்பி அப்துல் காதர், இந்த அப்துல் காதர் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சவன், ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல்ல இருந்தவன். அவன் வாயில எல்லா நேரமும் ஒரு வார்த்தை வரும் சார். என்ன வார்த்தை வரும்? காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இதுல நிறைய பேர் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்டா காட் பிளஸ் யூ சொல்றாங்க. நாங்கெல்லாம் யோசிப்போம். ஆனாலும் அவன் விடாபடி அந்த வார்த்தைய அந்த ஹாஸ்டல் வந்து கத்துக்கிட்டான். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிருக்கிறார் சார். இன்னைக்கு அவனை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார் சார். அவன் நிறைய பேர் பிளஸிங் கொடுத்தான் சார். அப்ப நான் சொன்னேன், நீங்க முஸ்லிம்ஸ் தான், இந்த அவங்க அக்கா பேசுறேன், முஸ்லிம்ஸ் தான் நீங்க, எனக்கு தெரியும். நீங்களும் கிறிஸ்டியன் ஹாஸ்டல் படிச்சேன்னு சொல்றீங்க, அவனும் படிச்சான்னு சொல்றீங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்கம்மா, இப்ப அவனுடைய அடக்காரான நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லிச்சு, சார் எல்லாரும் இருக்காங்க சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆமேன்னு சொல்றேன் சார், நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க சார், கடைசியா நாங்க எல்லாரும் ஜெபம் வைக்கிறேன் சார் அப்படின்னு
நான் ஜெபம் முடிச்ச உடனே ஆமேன்னு அந்த குடும்பமே சொல்லிச்சுங்க, இது உண்மை, ஆமேன். அப்புறம் இந்த அம்மா ஒன்று கருத்து சொல்லிச்சு, சார் இயேசுவின் ரத்தம் ஜெயம்ங்கிற வார்த்தைய நான் விடாப்படியா வச்சிருக்கேன் சார். பிரியமானவர்களே, இது வேடிக்கை இல்லை, ஊழியம். ஒரு முஸ்லிம் லேடி சொல்லுது, இயேசுவின் ரத்தம் ஜெயம்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சாதாரணமாக ஒரு முஸ்லிம் பார்த்த உடனே நம்ம சலாம் அலைக்கும் அப்படிங்கிறாங்க. இங்க ஒரு லேடி சொன்னோன்னு எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அதுதான் பாக்கியம். பாகிஸ்தான் ஜெயக்குமார் பாருங்க அந்த பாட்டுல, பாக்கியம், ஆண்டவரின் சேவம் பாக்கியம், அது பாக்கியம். இதே பிரியமானவர்களே, பாக்கியம். பாக்கியம் என்ன? பாக்கியவான் என்ன? நிறைய அர்த்தமே நமக்கு புரியாது. அவையில் பாக்கியவான்கள், துயரப்படுகிற பாக்கியவான்கள், அப்படி எப்படி டக்கு டக்குன்னு சொல்றோம். ஒண்ணு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கூட நம்ம நிறைய பிரீச் பண்ணிடுறோம். பாக்கியம்னா என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதங்கள் வேற, பாக்கியங்கள் வேற. ஆசீர்வாதங்கள்னா என்ன? ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பையனை கொடுத்துருக்காரு, பொண்ணை கொடுத்துருக்காரு, குடும்பத்தை கொடுத்துருக்காரு, மனைவியை கொடுத்துருக்காரு, கணவனை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஆசீர்வாதம். வீட்டை கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுக்குறாரு, வேளாண் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம். பாக்கியம்னா என்ன? அதை அனுபவிப்பதற்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறார். நாளை சிம்பிள். நிறைய பேருக்கு சாப்பாடு இருக்கும் பிளேட்ல, ஆனா சாப்பிட முடியாது. நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும், ஐஸ்கிரீம்லாம் இருக்கும். சார் நீங்க சுகர் பேஷண்ட் சார், சாப்பிடக்கூடாது சார் அப்படின்னுவாங்க. அவர் வாயில கத்தி வச்சிருவாங்க, அவர் அப்படியே வந்துருவார். நீங்க கேப்பு கூழ் தான் சார் குடிக்கணும். ரைட், ஓகே. அது பாக்கியம் தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து கண்ட்ரோல்குள்ள இருக்கிறாரு. அவர் பாடி குறைஞ்ச நாள் தேவனுக்காக உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால தப்புன்னு சொல்லவே மாட்டேன். பிரியமானவர்களே, பலத்தின் மேல் பலன் நிறைந்து உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு காலையிலேயே தேடி வந்திருக்கீங்க. 1ஆம் தேதி அக்டோபர் மாசம் 2024 தேடி வந்திருக்கீங்க. இந்த மாதம் நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடையும் மாதம். 84 சங்கீதத்தில் உள்ளது. உன் வாயை விரிவாய் தர உன்னை நிரப்புவேன். அந்த சங்கீதத்தை 81 சங்கீதத்தை நீங்க வீட்டுல உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணுங்க. 81 சங்கீத தொடக்கத்தை பத்தி முதல் வசனம் பாத்தீங்கன்னா, என் பலனே. 81 சங்கீதத்தில் பாருங்க, 81 சங்கீதம், 81 சங்கீதத்துல முதல் வசனங்கள் படிங்க. நம்முடைய பலனாகிய என்னும் பலனே, நம்முடைய பலன் என்று சொல்கிறார். என் பலன். ஆண்டவரை தாவீது பலனாக கொண்டார். உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படி சொல்லுவார் தாவீது. ஆண்டவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கார். ஃபர்ஸ்ட் பேசேஜ் 1 to 5 படிச்சு பாருங்க. ஆண்டவரை தூக்குறாரு, கனம் பண்றாரு, மேலே ஏத்துறாரு. ஆண்டவரே வொர்ஷிப் பண்றாரு. வச்சுக்கோங்களேன், நம்ம சர்ச்சில் வொர்ஷிப் பண்றோம் இல்லையா, துதிக்கிறோம் இல்லையா, துதிக்கிறார். முதல் 5 வருஷம் துதிக்கிறார். ஏன் துதிக்கிறோம்? பிரியமானவர்களே, துதிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நிறைய நேரங்கள்ல நம்ம ஃபெயில் ஆயிடுறோம். கொஞ்சம் நம்ம பாட்டு இந்த அகஸ்தியன் மாதிரி பாடணும் அப்படின்னு அந்த அலை தீர அந்த வாய்ஸ் அப்படி அழகா இது பண்ணி பாடுறோம். அதனால ஏதாவது 4 கமெண்ட் அடிச்சு பாடுறோம். படிச்சோம், நமக்குள்ளேயே ஒரு பெருமை வந்துருது. தப்பு, திருடுறோம் அப்படின்னு. வொர்ஷிப்னா என்ன? ஆண்டு கொடுக்கறது, அவ்வளவுதான். கொடுக்கறது, எடுக்கிறது இல்லை. ஆண்டு இருந்து ஆண்டு அதை வாங்கிக்கணும். நீங்க கொடுக்கறத, அதான் வொர்ஷிப். சம்திங் கிவிங் ஃபார் காட், வொர்ஷிப். வொர்ஷிப் உடைய அர்த்தம் அதான். எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம தான் திருடுறோம். நான் பெரிய ஆள் மாதிரி காமிக்கிறோம். தப்பு தப்பு தப்பு. முழங்கால் நின்று கையை ஒய்த்தி ஆண்டவரே துதிக்கிறேன். உங்களை நம்பி இன்னொரு 10 பேர் ஜெபம் பண்றாங்க. எல்லாரும் எல்லா துதியும் மேல போகும், புகை மாதிரி போகும். மேல போகணும் புகை, அது ஆண்டவர் ரிசீவ் பண்ணணும். ஜெபம்னா புகை. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அவன் மழை மாதிரி பெய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம அந்த இதுல பெரிய ஆழமாயிடணும். எனக்கு மாதிரி யாருக்கு ஜெபம்னு தெரியாது. தப்பு, டேஞ்சர்.
சரி, 2வது பகுதி நீங்க நல்லா படிச்சு பாருங்க. 6ல இருந்து 10 வரைக்கும் பியூட்டிஃபுல் ஆண்டவர் பேசுறாருங்க, அழகா பேசுறாங்க. அந்த ஆண்டவர் பேசுற ஹியரிங் த காட்ஸ் வேர்ட் 10 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வாயை விரிவாத்தர நான் நடத்துவேன், பிராமிஸ் சொல்ல பேசுறாரு. 3வது பகுதி 12 இருந்து கடைசி நல்லா தியானம் பண்ணி பாருங்க. அதுல அழகா ஆண்டவர் நீ இதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. கீழ்ப்படியணும், இது உங்களை வணங்க கூடாது, என்னை நம்பணும். கடைசியில ஒரு அஞ்ஞான வசனம், நீ இப்படிலாம் கீழ்ப்படிஞ்சச்சுன்னா உனக்கு நான் கண்மலையின் தேனை கொடுப்பேன், கிருபையும் நன்மையும் நம்மை தொடரும். கண்மலைனா யாரு? இயேசு கிறிஸ்து. தேனுனா என்ன? கிருபை. இயேசுவினுடைய கிருபையை தேவன் நமக்கு இந்த வாழ்த்துல ஈவாக கொடுப்பாராங்க. கடைசி வசனத்தை படிப்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் உங்களை கண்மலையின் தேனினால், அதாவது இயேசு கிறிஸ்துவின் கண்மலை, தேன் கிருபை, அதால் நம்மை திருப்தியாக்குவார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே இருப்போம் என்று வாக்கு கொடுத்தீர். வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீர். கர்த்தாவே, இந்த 1வது மாதத்திலே 1ஆம் தேதியிலே 1வது வேலையிலே உங்களுடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ வாய்க்க செய்ய நாங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக மட்டுமல்ல, பாக்கியமான ஜனங்களாக இந்த உலகத்தில் ஜொலிக்க வேண்டும். ஆண்டவரே, காலத்தை போல எங்களுக்கு ஒரு ஜெபிக்கிற ஜனங்களை தாரும் ஆண்டவர், எங்களை தூக்குகிற ஜனங்களை தாரும் ஆண்டவர். நீர் மகிமைப்படும். கொடுத்தப்பட்ட ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். உண்மையும் உத்தமமான ஊழியனே நீ அழைக்கத்தக்கதாக இந்த ஊழியம் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னோட தோணம் என்று நாங்கள் செய்துவிட்டு எங்களுடைய காலத்தை எங்கள் வேஸ்ட் பண்ணாதபடி, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி, இந்த மொபைல் போன் விசேஷமாக நீங்கள் நேரத்தெல்லாம் நிறைய எங்களுக்கு அது பிசாசாக மாறிவிட்டது ஆண்டவர். இந்த மொபைல் போனுக்காக விசேஷமாக இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவர். அதை நாங்கள் தூக்கி எறியத்தக்கதாக, வேண்டிய நேரம் யூஸ் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு அப்படி ஒரு கிருபையின் வேலைகளை கட்டது. ஆசீர்வதியும் இயேசுக்கு துமுறை எடுத்தாவுமே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடல் முழுவதும் சகல உபகாரங்களும். ஆமென். ஆமென்.